10 अगस्त 2024 बाप-दादा मधुबन मुरली। मीठे बच्चे, अभी तुम्हारी सब आशाएं पूरे होती है, पेट भर जाता है। बाप आए हैं तुम्हें तृप्त आत्मा बनाने। 10/8/2024 பாப்தாதா மதுபன் முரளி. இனிமையான குழந்தைகளை, இப்பொழுது உங்களது அனைத்து ஆசைகளும் பூர்த்தியாகிறது, வயிறு நிரம்பிவிடுகிறது. பாபா உங்களை திருப்தியான ஆத்மாவாக ஆக்குவதற்காக வந்துள்ளார். प्रश्न: अभी तुम बच्चे भक्ति तो नहीं करते हो, लेकिन भक्त जरूर हो. இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் பக்தி செய்வது கிடையாது, ஆனாலும் அவசியம் பக்தர்களாகவே இருக்கிறீர்கள். எப்படி? उत्तर: जब तक देह अभिमान है तब तक भक्त हो. तुम ज्ञानी बनने के लिए पढ़ रहे हो. जब इम्तिहान पास हो जाएंगे, कर्मातीत बन जाएंगे, तब संपूर्ण ज्ञानी बनेंगे. फिर पढ़ने की दरकार ही नहीं रहेगी. எதுவரை தேக அபிமானம் உள்ளதோ அதுவரை பக்தர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் ஞானி ஆவதற்காக படித்து கொண்டிருக்கிறீர்கள். எப்போது பரீட்சையில் தேர்ச்சி அடைந்து கர்மாதீத்த நிலை அடைவீர்களோ அப்போது சம்பூர்ண முழுமையான ஞானி என்று சொல்லலாம். பிறகு படிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ओम शांति. भक्त और भगवान दो चीज़ें हैं, बच्चे और बाप. भक्त तो ढेर के ढेर हैं, भगवान एक हैं. तुम बच्चे को बहुत सहज बात लगती है. आत्मा शरीर द्वारा भक्ति करती है. क्यों? भगवान बाप से मिलने के लिए. तुम भक्त अभी ड्रामा को समझ गए हो. जब पूरा ज्ञानी बन जाएंगे तो यही ये कहेंगे. स्कूल में भी पढ़ते हैं इम्तिहान पास करने के लिए, तो दूसरे दर्जे में चले जाएंगे. अभी तुमको भगवान पढ़ा रहे हैं. ज्ञानी को तो पढ़ाई की दरकार ही नहीं है. भक्तों को भगवान जो है पढ़ा रहे हैं. तुम जानते हो हम आत्मा भक्त करते थे, अब भक्ति निकल ज्ञानी में कैसा जाएं, ये बाप सिखलाते हैं. अभी भक्ति करते हैं परंतु देह अभिमान में तो आ जाते हैं. ये भी तुम समझते हो. भक्त लोग तो भगवान को ही नहीं जानते हैं, खुद कहते हैं हम नहीं जानते हैं. பாபா கூறுகிறார், இப்பொழுது பக்தர் மற்றும் பகவான் இரண்டு பொருட்கள் உள்ளன, குழந்தைகள் மற்றும் தந்தை. பக்தர்கள் அநேகம் பேர் இருக்கிறார்கள், பகவான் ஒருவராக இருக்கிறார். குழந்தைகளாகிய உங்களுக்கு மிக சகஜமான விஷயமாக இருக்கிறது. ஆத்மாக்கள் சரீரத்தின் மூலமாக பக்தி செய்கிறது. ஏன்? பகவானாகிய தந்தையை சந்திப்பதற்காக. நீங்கள் பக்தர்கள் இப்போது நாடகத்தை புரிந்து கொண்டு விட்டீர்கள். எப்போது முழு ஞானி ஆகிறீர்களோ அப்போது இங்கு இருக்க மாட்டீர்கள். பள்ளியில் படிக்கிறார்கள், பரீட்சையில் தேர்ச்சி அடைந்த பிறகு அடுத்த வகுப்பிற்கு சென்று விடுகிறார்கள். இப்போது உங்களுக்கு பகவான் கற்பிக்கிறார். ஞானிகளுக்கு கல்வியின் அவசியம் கிடையாது. பக்தர்களுக்கு பகவான் கற்பித்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு தெரியும், நாம் ஆத்மாக்கள் பக்தி செய்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது பக்தியிலிருந்து விடுபட்டு ஞானத்திற்கு எப்படி செல்வது, இதை தந்தை கற்றுக் கொடுக்கிறார். இப்போது பக்தி செய்வதில்லை, ஆனால் தேகாபிமானத்தில் வருகிறீர்கள். இதையும் நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். அந்த பக்தர்கள் பகவானையே தெரிந்து கொள்ளவில்லை என்று, எங்களுக்கு தெரியாது என்று தானே கூறியிருக்கிறார்கள். तो नंबरवार भक्त हैं, उसमें भी बाप पूछते हैं तुम किस भगवान के भक्त हो, उनको जानते हो? वास्तव में भगवान भी होना एक ही चाहिए. यहाँ तो अनेक भगवान हो गए हैं, अपने को भगवान कहते रहते हैं. इसको कहा जाता है अज्ञान. भक्त तो जो है घोर अंधेरे में हैं, वे ही भक्ति मार्ग. भक्त लोग गाते हैं ज्ञान अंजन सदगुरु दिया, अज्ञान अंधेरा विनाश. जो है ज्ञान अंजन जो है गुरु लोग नहीं दे सकते हैं. गुरु तो ढेर के ढेर हैं. तुम बच्चे जानते हो भक्ति क्या 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 करते हैं, किसको याद करते हैं, किसको पूछते हैं. वह भक्त का अंधियारा अभी जो है पूरा तुम्हारा छूट गया है, क्योंकि बाप को ज्ञान जान लिया है. बाप ने परिचय दिया है, मीठे मीठे बच्चे तुम आत्मा हो, तुमने इस शरीर को 7 पार्ट बजाए हैं. तुम्हारे हैं यह बेहद का ज्ञान, बेहद का पार्ट बजाते रहते हैं. हम तुमसे निकल अब बेहद के चले गए हैं. ये दुनिया भी जो बढ़ते बढ़ते कितनी बेहद में चला गई, फिर ज़रूर हद के आएंगे. जो हमसे ही बेहद का बेहद से हद से ही कैसे जाते हैं, अभी तुम बच्चे को मालूम पड़ता है. तो பாபா கூறுகிறார், யார் முதலில் நம்பர் பக்தரோ அவரிடமே தந்தை கேட்கிறார், நீங்கள் எந்த பக்தனுடைய பக்தராக இருந்தீர்கள், அது உங்களுக்கு தெரியுமா? உண்மையில் பகவான் ஒருவராக தான் இருக்க வேண்டும். இங்கு அநேக பகவான்கள் இருக்கிறார்கள். தன்னை பகவான் என்று சொல்கிறார்கள். இதற்கு தான் அஞ்ஞானம் என்று கூறப்படுகிறது, அறியாமை என்று கூறப்படுகிறது. பக்தியில்
குமிருட்டாக இருந்தது அதாவது பக்தியில் குருடாக, அதாவது குருட்டு இருட்டாக இருந்தது. அதுதான் பக்தி மார்க்கம். பக்தர்கள் பாடுகிறார்கள், ஞானமையை சத்குரு வழங்கினார், அஞ்ஞான இருள் நீங்கியது என்று. ஞானமையை குருமார்கள் கொடுக்க முடியாது. குரு அநேகர் பேர் இருக்கிறார்கள். தந்தைகள் நீங்கள் அறிவீர்கள், பக்தியில் என்னவெல்லாம் செய்தோம், யாரை நினைவு செய்தோம், யாரை பூஜித்தோம் என்று. அந்த பக்தியின் இருள் இப்போது உங்களிடமிருந்து நீங்கிவிட்டது. ஏனெனில் தந்தையை தெரிந்து கொண்டீர்கள், தந்தையும் அறிமுகம் கொடுக்கிறார். மிக இனிமையாக குழந்தைகளே, நீங்கள் ஆத்மாக்கள் இந்த சரீரத்துடன் நடிப்பை நடிக்கிறீர்கள். உங்களுடையது எல்லையற்ற ஞானம், எல்லையற்ற நடிப்பை நடித்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் எல்லைக்குட்பட்டதிலிருந்து விலகி இப்போது எல்லைக்கு அப்பாற்பட்டதாக சென்று விட்டீர்கள். இவ்வளவும் அதிகரித்து எவ்வளவு எல்லையற்றதில் சென்று விட்டது. பிறகு அவசியம் எல்லைக்குட்பட்டதில் வந்து ஆக வேண்டும். எல்லைக்குட்பட்டதிலிருந்து எல்லையற்றதற்கும் எல்லைகளிலிருந்து எல்லைக்கு அப்பாற்பட்டதும் எப்படி வருகிறோம் என்பது இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரிகிறது. आत्माची छोटी सी स्टार मिसल है, इतने समझ में जो समझते हैं भी इतनी बड़ा लिंग बना दिया। वे भी क्या करें, क्योंकि छोटी सी बिंदु की पूजा तो कर ना सके। कहते हैं ब्रकुटी के बीच में चमकता हुआ सितारा। अब उस सितारे के भक्त कैसे करेंगे? भगवान को तो किसको पता नहीं है, आत्मा को मालूम है। आत्मा ब्रकुटी के बीच में रहती है। बस ये बुद्धि में नहीं आता है कि आत्मा ही शरीर ले पाठ बजाती है। पहले तुम ही पूजा करते थे, बड़े बड़े लिंग बनाते थे। रावण को भी दिन प्रतिदिन बड़ा चित्र बनाए हैं। छोटा रावण तो बना ना सके, मनुष्य तो छोटा होता है फिर बड़ा होता है। रावण तो कभी छोटा नहीं दिखाते हैं, वे तो छोटा बड़ा होता ही नहीं। वह कोई स्थूल चीज़ है ही नहीं। रावण तो 5 विकारों को कहा जाता है। 5 विकार जो विकारों की वृद्धि होती रहती है, क्योंकि तमो प्रधान बनते ही जाते हैं। எல்லைக்குட்படுறது பாபா கூறுகிறார், உங்களுக்கு தெரிகிறது ஆத்மா சிறிய நட்சத்திரம் என்று. இவ்வளவு தெரிகிறது, இருந்தும் எவ்வளோ பெரிய உருவமாக காட்டியிருக்கிறார்கள். அவர்களும் என்ன செய்ய முடியும்? ஏனெனில் சிறிய புள்ளியை பூஜை செய்ய முடியாது. இரு புருவ மத்தியில் ஒளிர்ந்து கொண்டிருக்கும் நட்சத்திரம் என்று சொல்கிறார்கள். இப்போது அந்த நட்சத்திரம் எப்படி பக்தி செய்வது? பகவானை பற்றி யாரும் தெரிந்திருக்கவில்லை. ஆத்மாவை பற்றி தெரிகிறது. ஆத்மா இரு புருவ மத்தியில் உள்ளது, அவ்வளவுதான். ஆனால் ஆத்மா தான் சரீரத்தை எடுத்து நடிக்கிறது என்பது புத்தியில் தெரிவது கிடையாது. முதலில் நீங்கள் தான் பூஜை செய்தீர்கள், பெரிய பெரிய லிங்கம் செய்தீர்கள். ராவணனை கூட அனுதினமும் ஒவ்வொரு நாளும் பெரிய உருவமாக செய்கிறார்கள். சிறிய ராவணனாக செய்வது கிடையாது. மனிதர்கள் கூட மிக பெரியதாக ஆகிறார்கள். ராவணனை ஒருபோதும் சிறியதாக காண்பிக்க முடியாது. அவன் சிறியதாகவோ பெரியதாகவோ ஆவது கிடையாது. அவன் எந்த ஒரு ஸ்தூலமான பொருளும் அல்ல. ராவணனை 5 விகாரங்களாக ஒப்பிட்டு கூறப்படுகிறது. 5 விகாரங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கின்றன. ஏனெனில் தமோ பிரதானமாகி கொண்டே இருக்கிறார்கள். முன்னர் தேகாபிமானம் இந்த அளவுக்கு இருக்கவில்லை, பிறகு அதிகரித்து உள்ளது. இப்போது तमो प्रधान बनते जाते हैं। आगे देहे अभिमान इतना नहीं था, फिर बढ़ते गया। एक ही पूजा ही फिर दूसरी पूजा की है। ऐसा जो वृद्धि को पाते रहते हैं। आत्मा तमो प्रधान बन गई है। दुनिया में और कोई मनुष्य नहीं होगा जिसका ये बुद्धि में है वो कि सतो प्रधान कब होते, फिर तमो प्रधान कब बनेंगे? इन बातों को मनुष्य बिल्कुल अनजान है। नॉलेज कोई डिफ़िकल्ट नहीं है। बाप आकर बिल्कुल सहज नॉलेज सुनाते हैं, पढ़ाते हैं, फिर भी सारी पढ़ाई का तंत्र रह जाता है। हम आत्मा बाप के बच्चे हैं, बाप को ही याद करना है। இப்போது ஒருவரை பூஜை செய்தோம், பிறகு ஒருவர் பூஜை செய்தோம். அப்படி அதிகரித்து கொண்டே வருகிறது. ஆத்மா தமோ பிரதானம் கீழ்நிலை அடைகிறது. புத்தியில் சத்தோ பிரதானம் மேல்நிலையை நாம் எப்போது ஆகிறோம், பிறகு தமோ பிரதானம் எப்போது ஆகிறோம் என்னும் இந்த விஷயங்களை அறிந்த மனிதர்கள் உலகில் எவருமே கிடையாது. ஞானத்தில் எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது. தந்தை மிகவும் சகஜமான ஞானம் கூறுகிறார், கற்பிக்கிறார். இருப்பினும் முழு படிப்பின் சாரமாக அமைகிறது. நாம் ஆத்மா, தந்தையின் குழந்தைகள், தந்தையின் நினைவை செய்ய வேண்டும் என்று. तो ये भी गायन है, कोटों में किसके जो कितने दौड़े निकलते हैं। कोटों में कोई ही व्यर्थ रीति से जानते हैं, यथार्थ रीति जानते हैं किसको? बाप को। कहेंगे बाप कभी ऐसा होगा क्या? अपने बाप को तो कभी जानते हैं, बाप को क्यों भूल जाते हैं? इसका नाम ही है भूल भुलैया के खेल। एक होता है अध का बाप, दूसरा होता है बेद का बाप। 2 बाप से वर्षा मिलता है, हद के बाप से थोड़ा वर्षा मिलता है। दिन प्रतिदिन बिल्कुल थोड़े होते हैं, क्योंकि कुछ भी नहीं है।
जब तक बेहद का बाप ना आए तब तक पेट ही नहीं भरे। पेट की सारा का जो है खाली हो जाता है। बाप आकर पेट भरते हैं। हर बात में पेट ऐसा भर जाते हैं जो तुम बच्चों को कोई चीज़ की दरकार ही नहीं होते। सब आशाएं हैं पूरी कर देते हैं। गुप्त आत्मा ही जाती है। இந்த பாடலும் உள்ளது. கோடியில் சிலர் அதிலும் ஒரு சிலரை வெளிப்படுகிறார்கள். கோடியில் சிலரை சரியான விதத்தில் புரிந்திருக்கிறார்கள். யாரை? தந்தை சிவபாபாவை. தந்தையை சொல்வார்கள், தந்தை எப்பொழுதாவது அப்படி இருக்கிறாரா என்ன? அவரவர் தந்தையை அனைவரும் தெரிந்திருக்கிறார்கள். லௌகிக்க தந்தையை அவர்கள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். இந்த தந்தையை ஏன் மறந்துவிட்டார்கள்? இதன் பெயரே ஒளிந்து பிடித்து விளையாடும் பூல்புலையா விளையாட்டாகும். ஒருவர் எல்லைக்குட்பட்ட தந்தை, மற்றொரு எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை. இரண்டு தந்தையிடமிருந்து ஆசை கிடைக்கிறது. எல்லைக்குட்பட்ட தந்தையிடமிருந்து சிறிது ஆசை கிடைக்கிறது. நாளுக்கு நாள் முழுவதும் சிறிதாக ஆகிவிடுகிறது. எதுவுமே இல்லாதது போல. எதுவரை எல்லையற்ற தந்தை வரவில்லையோ அதுவரை வயிறு நிரம்புவது கிடையாது. வயிறு முழுவதும் காலியாகும் போது தந்தை வந்து வயிற்றை நிரப்புகிறார். குழந்தைகளாகிய உங்களுக்கு ஏதேனும் பொறுத்து கொள்ளும் அவசியமே இல்லாத அளவிற்கு ஒவ்வொரு விஷயத்திலும் வயிற்றை நிரப்புகிறார். அனைத்து ஆசைகளும் பூர்த்தியாக்கி விடுகிறார். திருப்தியான ஆத்மா ஆகிவிடுகிறது. अब तृप्त आत्मा हो जाती है, जैसा ब्राह्मणों को दिखलाते हैं आत्मा तृप्त हो जाती। ये भी भेद का जो है प्राप्ति है, तृप्ति है। फर्क देखो कितना है। आत्मा के जो है आत्मा के हद के तृप्त और बेहद के तृप्त में फ़र्क देखो कितना है। बाप को जानने से ही तो जो तृप्त हो जाते हैं, क्योंकि बाप स्वर्ग का मालिक बनाते हैं। तुम जानते हो हम बेहद का बाप के बच्चे हैं। बाप तो हो, बाप को तो सब याद करते हैं। बल कोई कोई कहते हैं ये तो नेचर है, हम ब्रह्मा लीन हो जाएंगे। बाप ने बताया कि ब्रह्मा में कोई लीन नहीं हो सकता है। ये तो अनादि ड्रामा है जो चलते ही रहते फिरते रहते हैं। इसमें मूंझने की बिल्कुल दरकार नहीं। 4 युगों का चक्कर फिरता रहता है, उबूर भी रिपीट होती रहेगी। बाप एक ही है, दुनिया में एक ही है। वो लोग कितना माता मारते हैं समझाने की। मून में भी दुनिया में, सितारा में भी दुनिया, कितना ढूंढते हैं। मन में भी प्लाट लेने के लिए, मून में भी प्लाट लेने की सोचते हैं। ये कैसा हो सकता है? ये कैसा हो सकता है? तो பாபா சொல்கிறார், எப்படி பிராமணர்களுக்கு உணவிடும்போது ஆத்மா திருப்தி ஆகிவிடுகிறது. இது எல்லைக்கு அப்பாற்பட்ட திருப்தி. எவ்வளவு வித்தியாசம் பாருங்கள். ஆத்மாவின் எல்லைக்குட்பட்ட திருப்தி மற்றும் எல்லைக்கு அப்பாற்பட்ட திருப்தி, இவற்றில் எவ்வளவு வித்தியாசம் பாருங்கள். தந்தையை அறிந்து கொள்வதால் தான் திருப்தி ஏற்படுகிறது. ஏனெனில் தந்தை சொர்க்கத்திற்கு எஜமானனாக்குகிறார். நீங்கள் அறிவீர்கள், நாம் எல்லையற்ற தந்தையின் குழந்தைகள். தந்தையை தான் அனைவரும் நினைவு செய்கிறார்கள் அல்லவா? ஆனாலும் சிலர் சொல்கிறார்கள் இதுவோ இயற்கையானது, நாம் பிரம்மத்தில் ஒன்றி விடுவோம் என்று. தந்தை கூறுகிறார், பிரம்மத்தில் யார் ஒருவரும் ஐக்கியமாகிவிட முடியாது. இது ஒரு முடிவில்லாத நாடகம், சுற்றி கொண்டே இருக்கிறது. இதில் குழம்புவதற்கு சிறிதும் அவசியம் கிடையாது. 4 யுகங்களில் சக்கரங்கள் சுற்றி கொண்டிருக்கும், அது போன்று மீண்டும் நடக்கும். தந்தை ஒருவரே, உலகமும் ஒன்றுதான். வெளி மனிதர்கள் எவ்வளவு தலையை உடைத்துக் கொள்கிறார்கள். சந்திரனில் உலகம், நட்சத்திரங்களும் உலகம் இருப்பதாக நினைக்கிறார்கள். எவ்வளவோ தேடுகிறார்கள். சந்திரனில் பிளாட் நிலங்கள் வாங்கி போடுவதற்காக முயற்சி செய்கிறார்கள். இது எப்படி நடக்கும்? யாருக்கு பணம் கொடுப்பார்கள்? जो है बाप कहते हैं किसको पैसा देंगे? ये कहाँ जाता है? जो है साइंस की घमंड। बाकी तो है कुछ भी नहीं, ट्रायल करते रहेंगे। ये माया का पांप है। स्वर्ग से भी जास्ती शो करते हैं, दिखाते हैं। स्वर्ग तो भूल ही गए हैं। स्वर्ग में तो अथाह धन था। एक मंदिर से ही देखो कितना धन निकला। भारत में ही इतना धन था, बहुत खजाना भरपूर था। मोहम्मद गजनी आया, लूट के गया। आधा कल्प तो तुम स्वर्ग में रहते थे। जो चोरी आदि का कोई नाम नहीं, निशान नहीं रहती थी। रावण राज्य ही नहीं, रावण राज्य शुरू होता है और चोरी चकारी झगड़े आदि शुरू हो गया। रावण का नाम ही लेते हैं, बाकी रावण कोई है ही नहीं। विकारों की ही प्रवेशता ही रावण है। रावण के लिए मनुष्य क्या क्या करते हैं, कितना जो है मानते हैं। तुम भी दशहरा मनाते हो, देखने वाले देखने जाता है कि रावण को कैसा जलाते हैं। फिर सोने लूटने जाते हैं। है क्या चीज़ है? अभी वंडर आते हैं, क्या जो है बन पड़े हैं। कितनी पूजा आदि करते हैं। कोई बड़ा दिन होता है तो क्या क्या करते रहते हैं। भक्ति मार्ग में कैसा गुड़िया का खेल होता है।
ये तो कितना समय चलता ही रहता है. இதற்கு தான் விஞ்ஞானத்தின் கர்வம் என்று சொல்லப்படுகிறது. மீதி எதுவும் கிடையாது. முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இது மாயையின் பகட்டீராக இருக்கிறது. சொர்க்கத்தை விட அதிக தோற்றம் ஷோ செய்து காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். சொர்க்கத்தையும் மறந்து விட்டார்கள். சொர்க்கத்தில் அளவில்லாத செல்வம் இருந்தது ஒரு கோயிலில். அதாவது பாபா சொல்கிறார், ஜோ ஒரு கோயிலில் இருந்து எவ்வளவு செல்வம் எடுத்து சென்று விட்டார்கள் பாருங்கள். பாரதத்தில் தான் இவ்வளவு செல்வம் இருந்தது. கஜானா மிக நிரம்பியிருந்தது. முகமது கஜினி என்பவர் வந்தார், கொள்ளையடித்து சென்றார். அரை கல்பம் நீங்கள் சக்தி நிரம்பியவராக இருந்தீர்கள். திருட்டு போன்றவை பெயருக்கு கூட இருந்தது கிடையாது. ராவண ராஜ்யமும் அங்கு கிடையாது. ராவண ராஜ்யம் துவங்கும் போது திருடு, சண்டை, கலவரம், சச்சரவு முதலிய எல்லா பிரச்சனைகளும் ஆரம்பமாகிவிட்டன. ராவணனின் பெயர் சொல்லப்படுகிறது. மற்றபடி ராவணன் என்று ஒருவரும் கிடையாது. விகாரத்தின் பிரவேசம்தான் ராவணனாக காண்பிக்கப்படுகிறது. ராவணனுக்காக மனிதர்கள் என்னவெல்லவோ செய்கிறார்கள், எவ்வளவு கொண்டாடுகிறார்கள். நீங்களும் தான் தசரா கொண்டாடினீர்கள். ராவணனை எப்படி இருக்கிறார்கள் என்பதை பார்க்க சென்றீர்கள். பிறகு தங்கம் கொள்ளையடிக்க சென்றனர். என்ன இது மிகவும் அதிசயமாக உள்ளது. எப்படி ஆகிவிட்டோம்? எவ்வளவு பூஜையெல்லாம் செய்தோம். ஏதாவது பண்டிகை என்றால் எப்படியெல்லாம் கொண்டாடி கொண்டிருந்தோம். பக்தி மார்க்கம் ஒரு பொம்மை விளையாட்டு போன்றதாக ஆகிவிட்டது. அதுவும் எவ்வளவு சமயம் நடக்கிறது. तो ये तो शुरू से इतना नहीं करते थे. फिर वृद्धि का पाते पाते हाबे देखो क्या हाल हो गया है. इतना खर्चा कर जो चित्र का हम मंदिर का आदि को बनाते रहते हैं. ये तो वेस्ट ऑफ मनी. मंदिर आदि बनाते हैं, लाखों रुपया खर्च करते हैं. बाप के इतना प्यार से बैठ समझाते हैं. इतना तुम बच्चे हाथाहाथ धन दिया है. ये सब कहाँ गवाया. रावण राज्य में तुम क्या क्या कर जो है बन पड़े हो. ऐसा नहीं कि ईश्वर की बावी पर राजी रहना. ये कोई ईश्वर की बावी नहीं है. ये तो माया की बावी है. अभी तुमको ईश्वर का राज्य भाग्य मिलता है. वे तो दुखी ही दुख जो है कोई बात होती नहीं. ईश्वर की बावी और असुरी बावी में कितनी फर्क है. तो ஆரம்பத்தில் இவ்வளவு செய்து கொண்டிருக்கவில்லை. பிறகு மென்மேலும் அதிகரித்து இப்போது என்ன நிலையாகிவிட்டது பாருங்கள். இவ்வளவு செலவு செய்து சித்திரங்கள் மற்றும் கோயில்கள் ஆகியவை ஏன் உருவாக்குகிறார்கள்? இது பணத்தை வீணாக்குவதாகும். கோயில்கள் ஆகியவை உருவாக்க லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய் செலவழிக்கிறார்கள். தந்தை எத்தனை அன்புடன் அமர வைத்து புரிய வைக்கிறார். நான் உங்களுக்கு குழந்தைகளுக்கு அளவில்லாத செல்வம் அளித்தேன். அவை அனைத்தையும் எங்கே இழந்தீர்கள்? ராவண ராஜ்யத்தில் நீங்கள் எதிலிருந்து எதுவாக ஆகிவிட்டீர்கள் பாருங்கள். அப்படி ஈஸ்வரனுடைய விதிப்படி ஒத்துப்போவது என்பது அல்ல. இது ஈஸ்வரனுடைய விதி அல்ல, மாயின் விதியாகும். இப்போது உங்களுக்கு ஈஸ்வரனுடைய ராஜ்ய பாக்கியம் கிடைக்கிறது. அங்கு துக்கத்தின் எந்த ஒரு விஷயமும் ஏற்படாது. ஈஸ்வரிய விதி மீறல் மற்றும் அசுர விதியில் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது. இந்த அறிவு உங்களுக்கு இப்போது கிடைக்கிறது. அதுவும் நம்பர் பிரகாரம் முயற்சியின் படி கிடைக்கிறது என்று பாபா கூறுகிறார். तो जो पुरुषार्थ ज्ञान इंजेक्शन किसको लगता है, ये तो समझ सकते हैं. पलाने को ज्ञान का इंजेक्शन अच्छा लगा है, पलाने को कम लगा है. इसको बिल्कुल हुआ है जो है बिल्कुल लगाई हुआ ही नहीं. ये तो बाबा ही जानते हैं. सर्विस पर सारा मदार है. सर्विस से ही बाप बताएंगे इनको इंजेक्शन लगा ही कि नहीं. बिल्कुल सर्विस करना है जानते ही नहीं. ऐसा भी है किसको जास्ती इंजेक्शन लगा है, किसी को बिल्कुल नहीं है. இப்பொழுது இதை புரிந்து கொள்ள முடியும். சிலருக்கு ஞான ஊசி நன்றாக ஏறுகிறது போட்டிருக்கிறார்கள், சிலருக்கு குறைவாக போட்டிருக்கிறார்கள், சிலருக்கு ஊசி இறங்குவதே கிடையாது. இதை பாபா தான் அறிவார். சேவையில் தான் முழு ஆதாரமும் உள்ளது. சேவை மூலமாக தான் தந்தை சொல்வார், இன்னாருக்கு ஊசி இடப்படவில்லை, முழுவதும் சேவை செய்வது பற்றி அவர்கள் அறிந்திருக்கவே இல்லை. சிலருக்கு அதிக ஊசி இடப்பட்டு இருக்கிறது, சிலருக்கு முழுவதுமே போடாதது போல அப்படியும் இருக்கிறார்கள். இப்போது कहाँ जाता है, अब कहाँ जाता है. ज्ञान अज्ञान सदगुरु दिया, अज्ञान अंधेरे विनाश. ज्ञान का सुख का सागर परमपिता परमात्मा है. फिर उनको टिक्कर बित्तर में ठोक दिया है. बच्चों के कितना निश्चय होना चाहिए. बेहद का बाप हमको बेहद का सुख देते हैं. गाते भी हैं बेहद का बाप, बाबा आप जब आएंगे तो हम आपके ही बनेंगे, आपके ही मत पर चलेंगे. भक्ति में तो बाप को मालूम ही नहीं रहता है. यह पाठ अभी ही चलता है. अभी तो बाप पढ़ाते हैं, तुम जानते हो. यह पढ़ाई का पाठ जो फिर 5000 वर्ष बाद चलेगा. बाप फिर 5000 वर्ष के बाद आएंगे. आत्मा ये सब बाई है, फिर शरीर धारण कर पाठ बजाती है.
ஞானமை சத்குரு கொடுத்தார். அஞ்ஞான இருள் அழிந்தது என்று கூறப்படுகிறது. பரமாத்மா பரம்பிதா பரமாத்மா ஞானக்கடல் சுகக்கடல். ஆனால் அவரை கல் மண் ஆகியவற்றில் இருப்பதாக, கல்லிலும் மண்ணிலும் இருப்பதாக கூறிவிட்டார்கள். குழந்தைகளுக்கு எவ்வளவு நிச்சயம் இருக்க வேண்டும்? எல்லையற்ற தந்தை நமக்கு எல்லையற்ற சுகத்தை கொடுக்கிறார். எல்லையற்ற பாபா நீங்கள் எப்பொழுது வருவீர்களோ அப்போது நாங்கள் உங்களுடைய ஆகிவிடுவோம் என்று பாடியிருக்கிறார்கள். உங்கள் வழிப்படியே நடப்போம் என்கிறார்கள். பக்தியிலோ தந்தையை அறியாமலேயே இருந்தனர். இந்த பாகம் இப்போதுதான் நடைபெறுகிறது. இப்போதுதான் தந்தை கற்பிக்கிறார். இந்த கல்வி நடக்கும் பாகம் மீண்டும் 5000 வருடத்திற்கு பின்னர் தான் நடைபெறும் என்பது உங்களுக்கு தெரியும். தந்தை 5000 வருடம் கழித்து மீண்டும் வருவார். ஆத்மாக்கள் அனைவரும் சகோதர சகோதரர்கள். मनुष्य सृष्टि का वृद्धि होती रहती है. आत्मा को भी स्टॉक है. कितना मनुष्यों का स्टॉक पूरा हो जाता है उतना ही वहाँ आत्माओं का स्टॉक रहेगा. एक्टर्स एक भी कम जास्त नहीं हो सकती है. ये सब बेहद का एक्टर्स हो. इनको अनादि पाठ मिला हुआ है. ये वंडरफुल खेल है. अभी तुम बच्चे कितने हैं समझदार बने हो. यह पढ़ाई कितनी ऊंच है. तुम्हें पढ़ाने वाला स्वयं ज्ञान का सागर परमपिता परमात्मा शिव बाबा है, बाप है. बाकी सब है भक्ति के सागर. जैसा भक्ति का मान है वैसा ही ज्ञान में भी मान है. भक्ति में कितना मनुष्य दान पुण्य करते हैं ईश्वर अर्थ, क्योंकि वेद शास्त्र आदि कितना படே 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 बनाते हैं. ஞானமை சத்குரு பாபா கூறுகிறார், இப்பொழுது 5000 வருடங்களுக்கு பின்னர் இது நடைபெறும். ஆத்மாக்கள் அனைவரும் சகோதர சகோதரர்கள் நடிக்கிறார்கள். மனித சிருஷ்டி கூட அதிகரித்து கொண்டே இருக்கிறது. ஆத்மாக்களுக்கும் ஸ்டாக் மொத்த இருப்பு உள்ளது. எந்த அளவு மனிதர்களும் ஸ்டாக் முழுமையாகிறதோ அந்த அளவு அங்கு ஆத்மாக்களின் ஸ்டாக் இருக்கும். நடிகர்களும் கூட குறையாகவோ அதிகமாகவோ ஆக மாட்டார்கள். இவர்கள் அனைவரும் எல்லையற்ற நடிகர்கள். இவர்களுக்கு அனாதி முடிவில்லாத நடிப்பு பாகம் கிடைத்திருக்கிறது. இது அதிசயம் அல்லவா? இப்போது குழந்தைகள், நீங்கள் எவ்வளவு புத்திசாலியாகிவிட்டீர்கள். இந்த படிப்பு எவ்வளவு உயர்ந்தது. உங்களுக்கு படிப்பிக்கவர் சுயம் பரம்பிதா பரமாத்மா ஞானக்கடல் தந்தையாவார். மற்ற அனைவரும் பக்தி கடல் ஆவார்கள். எப்படி பக்திக்கு அதிக மதிப்புள்ளதோ அப்படியே ஞானத்திற்கும் மதிப்பு இருக்கிறது. பக்தியில் எத்தனை மனிதர்கள் ஈஸ்வரனுக்காக எத்தனை தானம் புண்ணியம் காரியம் செய்கிறார்கள். ஏனெனில் வேத சாஸ்திரங்கள் இவையெல்லாம் அனைத்தும் பெரிதாகவே இருக்கிறது. अभी तुम बच्चों को भक्ति और ज्ञान का अंतर मिला है. कितनी विशाल बुद्धि चाहिए. तुम्हारे कभी कोई में भी जो है आंख नहीं जाएगी. तुम कहेंगे क्या हम इन लिंग क्लीन आदि को देखें. किसी को क्या देखना है. दिल में कोई आश नहीं रहती है. यह सब खत्म होने वाला है. किसका पास जो है सब खुद का जो है खत्म होना है. पेट तो ही वही 2 रोटी की जो मांगता है, लेकिन इसके लिए कितना पाप करते हैं. इस समय दुनिया में पाप ही पाप है. पेट जो पाप बहुत कराता है. एक दो को ऊपर जो झूठे कलंग लगा देते हैं. पैसा भी ढेर कमाते हैं. कितने पैसा छिपा लेते हैं. गवर्नमेंट क्या कर सकती है, परंतु कोई कितना भी छिप नहीं सकता है. अभी तो नेचुरल कैलामिटीज़ भी हानि है. बाकी थोड़ा समय है. बाबा कहते हैं शरीर निर्वाह अर्थ कुछ भी करो उनके लिए मना नहीं है. बच्चों को खुशी का पारा चढ़ना चाहिए. बाप और वर्षे को याद रहें. बाप तो सारा विश्व का मालिक तुमको बनाते हैं. धरती आसमान सब कुछ आपको ही हो जाता है. कोई को हद नहीं रह सकती. बच्चे जानते हैं हम ही मालिक थे. जो இப்போது குழந்தைகள், உங்களுக்கு பக்தி மற்றும் ஞானத்தின் விஷயம் கிடைத்துள்ளது. வித்தியாசம் கிடைத்திருக்கிறது. இப்போது குழந்தைகள், உங்களுக்கு பக்தி மற்றும் ஞானத்தின் வித்தியாசம் கிடைத்திருக்கிறது. எவ்வளவு விசாலமான புத்தி தேவை. உங்களுக்கு பார்வை ஒருபோதும் எவர் மீதும் செல்லாது. நீங்கள் சொல்வீர்கள் அல்லவா, நாம் இந்த ராஜா ராணி இவர்களை பார்க்க வேண்டும் என்று. அவர்களை ஏன் பார்க்க வேண்டும்? உள்ளத்தில் எந்த ஆசையும் ஏற்படுவதில்லை இல்லை. இவை அனைத்தையும் அழியப் போகிறது. யாரிடம் என்ன உள்ளதோ அவை அனைத்தையும் அழிய வேண்டியதாக இருக்கிறது. வயிறு என்னவோ அதே 2 ரொட்டி தான் விரும்புகிறது. ஆனால் அதற்காக எத்தனை பாவங்கள் செய்கிறார்கள் மனிதர்கள். இச்சமயம் உலகத்தில் பாவமே பாவமாக உள்ளது. வயிறு அதிக பாவம் செய்ய வைக்கிறது. ஒருவர் மற்றவர் மீது பொய்யான குற்றங்களை சுமத்துகிறார்கள். பணமும் அதிகமாக சம்பாதிக்கிறார்கள். எவ்வளவு பணம் மறைத்து வைத்து கொண்டிருக்கிறார்கள். அரசாங்கமும் என்ன செய்ய முடிகிறது? ஆனால் யார் எவ்வளவு மறைத்தாலும் மறைத்து வைக்க முடியாது. இப்போது இயற்கையின் பேராபத்துகள் வரப்போகிறது.
மீதி சிறிது நேரமே இருக்கிறது. பாபா சொல்கிறார், ஷரீர நிர்வாகத்திற்காக எது எது செய்ய வேண்டுமானாலும் செய்யுங்கள், அதற்கு தடை இல்லை. குழந்தைகளுக்கு குஷி கரை கடந்து இருக்க வேண்டும். தந்தையையும் ஆசையை நினைவில் வைக்க வேண்டும். தந்தையோ முழு உலகத்திற்கும் உங்களை எஜமானனாக ஆக்குகிறார். பூமியும் ஆகாயமும் அனைத்தும் நமக்கு சொந்தமாக இருக்கிறது. எல்லைக்குட்பட்டது எதுவுமே இருக்காது. குழந்தைகளுக்கு தெரியும், நாம் தான் இந்த உலகத்திற்கு எஜமானவராக இருந்தோம் என்று. பாரத கண்டம் அழியாத கண்டமாக பாடப்பட்டிருக்கிறது. அதனால் குழந்தைகள் உங்களுக்கு மிகுந்த குஷி இருக்க வேண்டும். எல்லைக்குட்பட்ட படிப்பில் கூட குஷி ஏற்படுகிறது அல்லவா? இதுவோ எல்லைக்கு அப்பாற்பட்ட படிப்பாகும். तो तुम बच्चे बहुत खुशी में रहने चाहिए. हद के पढ़ाई भी खुशी होता है, ये तो भेद के पढ़ाई है. भेद का बाप पढ़ाते हैं, ऐसा बाप को याद करना चाहिए. बच्चे तो समझ सकते हैं ये जिस्मानी धंधा आदि क्या है, कुछ भी नहीं. हम बाप से क्या वर्षा पाते हैं, कितना रात दिन का फ़र्क है. हम तो जिस्मानी धंधा आदि करते भी ही जाकर जो है सिरताज बनेंगे. बाप आया है पढ़ाने तो बच्चों को ही खुशी होनी चाहिए. ये कामकाज भी करते रहना है, ये भी तो समझते हैं ये पुरानी दुनिया है, इसको विनाश के लिए सब तैयारियां हो रही है. ऐसा काम करते हैं तो डर लगता है कहाँ बड़ी लड़ाई ना लग जाए. ये सब ड्रामा अनुसार होना ही है. ऐसा नहीं कि ईश्वर कराते हैं, ड्रामा में नूंद है. आज नहीं तो कल विनाश जरूर होना है. अभी तुम जो पढ़ रही हो, तुम्हारे लिए नई दुनिया जरूर चाहिए. இப்பொழுது எல்லைக்கு மிகுந்த குஷி இருக்க வேண்டும். எல்லைக்குட்பட்ட படிப்பில் கூட குஷி ஏற்படுகிறது. இதுவோ எல்லைக்கு அப்பாற்பட்ட படிப்பாகும். எல்லையற்ற தந்தை கற்பிக்கிறார். அப்படிப்பட்ட தந்தையை நினைவு செய்ய வேண்டும். குழந்தைகள் புரிந்து கொள்ள முடியும். அது உடலுக்கான வேலையெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நாம் தந்தையிடமிருந்து என்ன ஆசை அடைகிறோம், எவ்வளவு இரவு பகல் வித்தியாசம் இருக்கிறது. நாம் உடலுக்கான வேலைகளை செய்து கொண்டே அங்கு சென்று தலையில் கிரீடமுள்ளவர்களாக ஆகிவிடுகிறோம். தந்தை கற்பிக்க வந்துள்ளார் என்றால் குழந்தைகளுக்கு குஷி இருக்க வேண்டும். அந்த வேலை காரியங்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும். இதையும் புரிந்து கொள்கிறார்கள். இது பழைய உலகம். இதன் அழிவிற்காக அனைத்து ஏற்பாடுகளும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அது போன்ற காரியங்கள் செய்கிறார்கள். எங்கு பெரிய சண்டை ஏற்படுமோ என்று பயமுண்டாகி விடுகிறது. பயந்து கொண்டே இருக்கிறார்கள். இவை அனைத்தும் டிராமா படி நடந்தே தீரும். கடவுள் செய்விக்கிறார் என்பது கிடையாது. நாடகத்தில் இது பதிவாகி இருக்கிறது. இல்லை என்றால் நாளை விநாசம் நடந்தே தீரும். இப்போது நீங்கள் படித்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்காக புதிய உலகம் அவசியம் தேவை. இந்த அனைத்து விஷயங்களும் உங்களுக்குள் சிந்தித்து குஷி நீங்கள் ஏற்பட வேண்டும் என்று பாபா கூறுகிறார். तो ये सब बातें हैं अंदर सिमरन कर खुश रहना चाहिए. बाबा ने ये रत भी लोन लिया है, इसको ही कुछ भी ही नहीं है. ये सब कुछ छोड़ दिया. बेद का बादशाही मिलती है तो फिर ये क्या करेगा. बाबा का गीत भी बनाया हुआ है. अल्प को हल्ला मिला तो फिर ये गधाई क्या करेगा. कम जासी दे एकदम खलास कर दिया. शरीर भी बाप को ही दे दिया. ओह आहो, हम तो विश्व का मालिक बनते हैं. अनेक बार मालिक बने हैं. कितना सहज है. तुम बल कत्न जो है अपने घर में रहो. अपने को आत्मा समझ बाप को याद करो. பாபா இந்த ரதத்தை எடுத்துக்கொண்டார். இவருக்கென்று எதுவும் கிடையாது. அனைத்தையும் விட்டுவிட்டார். எல்லையற்ற ராஜ்யம் கிடைக்கிறது. பின் இதை வைத்துக்கொண்டு என்ன செய்ய முடியும். பாபாவுக்காக இந்த பாடல் பாடப்பட்டிருக்கிறது. அல்புக்கு அதாவது அல்பு என்றால் அல்லாஹ் கிடைத்த பின் இந்த அற்பமான விஷயத்திற்கு என்ன செய்ய முடியும். கூடவோ குறைவோ கொடுத்து ஒரேடியாக முடித்து விட்டார். ஷரீரத்தை கூட பாபாவுக்கு கொடுத்து விட்டார். ஆஹா, நான் தான் உலகத்திற்கு எஜமானனாகிறேன். அநேக முறை ஆகியிருக்கிறேன். எவ்வளவு சுலபமானது. நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்து கொண்டே உங்களை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று கூறுகிறார். அச்சா, मीठे मीठे सिखलेते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाकी रूहानी बच्चों को நமஸ்தே. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். धारणे के लिए मुख्य सार. ऐसा तृप्त और विशाल बुद्धि बनना है जो किसी को भी में भी हाँक ना डूबे. दिल में कोई भी आश ना रहे क्योंकि यह सब विनाश होना है. दूसरी पन शरीर निर्वाहार्थत कर्म करते खुशी का पारा चढ़ा रहे. बाप और वर्षा याद रहे. बुद्धि हद से निकल सदा बेहद में रहे.
தாரணைக்காக முக்கிய சாரம், வேறு எந்த ஒருவர் மீதும் கண் சென்று முழுகாத அளவிற்கு அப்படிப்பட்ட திருப்தியான விஷால புத்தியுடையவர் ஆக வேண்டும். உள்ளத்தில் எந்த ஆசையும் இருக்க வேண்டாம், ஏனெனில் இவை அனைத்தையும் அழியப் போகிறது. 2வது பாயிண்ட், சரீர நிர்வாகத்திற்காக காரியம் செய்யும் போதே குஷியின் அளவு சதா ஏறிக்கொண்டே இருக்கட்டும். தந்தை மற்றும் ஆசிரியர் நினைவில் இருக்கட்டும். புத்தி எல்லைக்குட்பட்டதிலிருந்து விலகி எல்லைக்கு அப்பாற்பட்டதில் இருக்கட்டும். वरदान, तीव्र पुरुषार्थी द्वारा सभी बंधनों से क्रॉस कर मनोरंजन का अनुभव करने वाले डबल लाइट भव. தீவிர முயற்சி மூலமாக அனைத்து பந்தனங்களையும் கடந்து மனோரஞ்சனத்தை மகிழ்ச்சியை அனுபவம் செய்யக்கூடிய டபுள் லைட் ஆத்மா ஆகுக. இந்த वरदान विस्तारத்தை பாருங்கள். कई बच्चे कहते हैं वैसे तो मैं ठीक हूँ, लेकिन यह कारण है ही ना संस्कारों का, व्यक्तियों का, वायुमंडल का बंधन है. परंतु कारण कैसा भी हो, क्या भी हो, तीव्र पुरुषार्थ सभी बातों को ऐसा क्रॉस करते हैं जैसा कुछ भी नहीं हुआ. ये सदा मनोरंजन का अनुभव करते हैं. ऐसा स्थिति को कहा जाता है उड़ती कला, और उड़ती कला की निशानी है डबल लाइट. उनसे किसी भी प्रकार की बोझ हलचल में आ न सकते हैं. இப்போது பாபா கூறுகிறார், நான் சரியாக தான் இருக்கிறேன், ஆனால் சமஸ்காரங்களின் மனிதர்களின் வாயுமண்டலத்தின் பந்தனம் உள்ளது என்று சில குழந்தைகள் கூறுகிறார்கள். ஆனால் காரணம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி, என்னவாக இருந்தாலும் சரி, தீவிரமான முயற்சியாளர் அனைத்து விஷயங்களும் ஒன்றுமே நடக்காதது போல கடந்து விடுவார்கள். அவர்கள் சதா மனோரஞ்சனத்தின் அனுபவம் செய்வார்கள். அப்படிப்பட்ட ஸ்திதியை பறக்கும் கலை என்று சொல்லப்படுகிறது. மேலும் பறக்கும் கலையின் அடையாளம் டபுள் லைட் ஆகும். அவர்களுக்கு எந்த விதமான சுமையும் கலக்கத்தை ஏற்படுத்த முடியாது. ஸ்லோகன், ஹர் குண் व ज्ञान की बातों को अपना ही निजी संस्कार जो बनाओ. ஒவ்வொரு குணம் மற்றும் ஞானத்தின் விஷயத்தை தன்னுடைய உண்மையான சமஸ்காரமாக ஆக்குங்கள். ஒவ்வொரு குணம் மற்றும் ஞானத்தின் விஷயத்தை தன்னுடைய உண்மையான சமஸ்காரமாக ஆக்குங்கள். அச்சா, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.